எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஸ்பெஷலாக இருக்கிற உருளைக்கிழங்கு வடையோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. உருளைக்கிழங்கு கூடவே பச்சை அரிசி ரெண்டுமே சேர்த்து செய்கிற வடையாக இருக்குது. 4 to 5 பேருக்கு டீ டைமுக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம இப்போ செய்ய போகிறது. 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். அரிசி கூடவே அரைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு தேவைப்படுது. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலோடையே குக்கரில் வேக வச்சதுக்கப்புறம் தோல் எடுத்து கட் பண்ணி அதுவும் இந்த அரிசி கூட சேர்க்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கு. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு அரிசி அதுவே போதும். வேறு தண்ணி ஊற்றிடுச்சுன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகி போயிடும். தண்ணி ஊற்றாமே நமக்கு இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்செடுக்க முடியும். உளுந்து வடையெல்லாம் அரைக்கிற மாதிரி நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக இதே மாதிரி மிக்சியிலே அரைச்செடுக்க முடியும். மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இது ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிடலாம். இந்த மாவு கூட சில இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ரொம்ப சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துருக்கு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் கிரேட் பண்ணி எடுத்துருக்கு. ஆப்ஷனல் தான், கேரட் ஒரு கலருக்காக தான் சேர்த்துருக்கு, இல்லாட்டியும் பரவாயில்ல. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியில் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கையில் வேணாலும் கலந்து விட்டுக்கலாம். மாவு இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்குது, கையில் நல்லா எடுக்க முடியுது அப்படின்னா நம்ம இதில் ஓட்டை போட்டு வடை மாதிரி ஷேப் பண்ணி வறுத்தெடுக்க முடியும். இல்லை மாவு கொஞ்சம் லூஸ் ஆகி போயிருக்கு அப்படின்னா கரண்டியிலே ஊற்றியும் செஞ்செடுக்க முடியும். 2 டைப்பும் நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாவு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் கொஞ்சம் தண்ணி தடவி விட்டதுக்கப்புறம் மேலே சின்ன போலாக ஒரு மாவு எடுத்து வச்சதுக்கப்புறம் நடுவில் ஓட்டை போட்டு நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் வறுத்தெடுத்துருக்கு. எண்ணெய் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. அரிசி மாவாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஒன்றும் கலர் மாறாது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இதே மாதிரி நல்ல ஒரு கார்டன் கலராக வரும்போது எடுத்துக்கலாம். சில டைம் மாவு கொஞ்சம் லூஸ் ஆகி போயிடும் அரைச்செடுக்கும்போது. அது ஏன் அப்படின்னா நம்ம சேர்க்கிற உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது ரொம்ப அதிகமாக வெந்து அதுக்குள்ளே நிறைய தண்ணி இறங்கிடுச்சு அப்படின்னா அது அரிசி கூட அரைக்கும்போது மாவு நல்லா லூஸ் ஆகி போயிடும். அந்த டைமில் நமக்கு வடையோட ஷேப் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ கரண்டியில் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வறுத்தெடுத்துக்கலாம். மாவு ஊற்றினதுக்கப்புறம் உடனே திருப்பி போடக்கூடாது, ஒட்டிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கும் போது திருப்பி போட்டுக்கலாம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கிடச்சிடும். ஒட்டி இருந்தால் கூட விட்டு விட்டு கிடச்சிடும். 1 கப்பு அரிசிக்கு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் இருக்கிறது சேர்க்கணும். அரிசி மாவு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா வறுத்துருக்கிற வடை கொஞ்சம் கட்டியாகி போயிடும். உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதுதான் டேஸ்டியாக இருக்கும். மேலே நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிற உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கிற வடையாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.